கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த கால வேளையில உங்களுக்கு இருதயத்தின் ஆழத்தில் இருந்த நல்வாழ்த்துக்கள். வேதத்திலிருந்து ஒரு மகிமையான வல்லமையான கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு உன்னதமான வாக்குத்தத்தம் இது. உன்னை பட்சிக்கிறவர்கள் பட்சிக்கப்படுவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்றால் இஸ்ரேல் ஜனங்களை யாரெல்லாம் தரகுறையாக நினைத்து, யாரெல்லாம் அவர்களை இழிவாக பேசி, அவர்களை ஒன்றுமில்லாமல் சங்காரமாக்குவேன் என்று சொல்லி நினைத்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறார்களோ, அவர்கள் என்ன தந்திரத்தை கொண்டு அவர்கள் வருகிறார்களோ, அவர்கள் என்ன சதியை கொண்டு வருகிறார்களோ, அது அவர்களுக்கே திரும்ப அடிக்கும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை பட்சிக்கிறவர்கள் பட்சிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உன்னை கொள்ளையிடுகிறவர்கள் கொள்ளையிடப்படுவார்கள் என்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உலகத்திலேயே 4000 வருடங்களாக யூத சந்ததிக்கு விரோதமாய் எத்தனை சதிகள் கடந்து வந்தாலும் அந்த யூத சந்ததியை அழிக்க முடியாமல் போகிறதற்கு காரணம் என்ன? ஹிட்லர் எழும்பி 60 லட்சம் பேரை கொன்றாராம். ஆனாலும் கூட அந்த யூத சந்ததி பலுகு பெருகி உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு சந்ததியாக நிற்கிறதற்கு காரணம் என்ன? உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு சந்ததியாக நிற்கிறதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, மோசேயின் மூலமாக அந்த ஜனங்களுக்கு என்ன ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, தேவனுடைய பிள்ளைகளை, அந்த வாக்குத்தத்தத்தில் ஆண்டவர் ஒருபோதும் பின்வாங்கவே இல்லை. பலாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக மாத்திரமல்ல, இன்றைக்கும் அந்த சந்ததி பலுகி பெருகி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் நாளுக்கு நாள் பலனடைந்து கொண்டே இருக்கிறது. எல்லாராலும் அடையாளம் காட்டப்படுகிற ஒரு சந்ததி இந்த உலகத்துல இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் யூத சந்ததி. காரணம், ஆண்டவருடைய பாதுகாப்பு அவர்கள் மேல இருக்கிறது. சுருக்கமா வேத மொழியில சொல்லணும்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். இந்த கால வேளையில எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. இந்த கால வேளையில என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க சரீரத்துல எத்தனையோ பலவீனம் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்களும் சூறையாடப்படுகிறது ஒரு நிலைமையில நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். உங்க குடும்ப ரீதியில, உங்க சமுதாய ரீதியில, ஏயா எனக்கு இந்த போராட்டம், ஏயா எனக்கு இந்த பலவீனம், ஏயா இந்த பாடு, பிரச்சனை, வேதனை, ஐயோ என்னதான் முயற்சித்தாலும் உறுதியாக நிற்க முடியலையே, என் நிலைமை என்ன ஆகுமோ என்று நீங்கள் கதிகலங்கி பயத்தோடும் வேதனையோடும் திகிலோடு இருக்கிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். உன்னை மாத்திர ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அப்ப என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? அவர் கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாராம். நாம என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய பிள்ளைகளை கவனிக்கிற வேலைதான் அவருக்கு, பாதுகாக்கிற வேலைதான் அவருக்கு. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், கர்த்தர் உங்களை கவனிப்பார். உங்களை சூறையாட பார்க்கிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உங்களை கொள்ளையிட பார்க்கிறவர்கள் கொள்ளையிடப்படுவார்கள், உங்களை பட்சிக்க பார்க்கிறவர்கள் பட்சிக்கப்படுவார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நீங்களோ ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்பீர்கள். சொர்த்து போகாதீங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராக. உங்கள் கண்ணீர் மாறும், உங்க கவலை மாறும், உங்க வேதனை மாறும், உங்க வியாதி மாறும், உங்க வியாகுலம் மாறும், உங்க துன்பம் மாறும், உங்க தொல்லை மாறும், உங்க கடன் மாறும், உங்க மரண படுக்கை மாறி போய்விடும். ஆண்டவர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார்.
கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களை ஆசீர்வதிங்க, இவர்களை பலப்படுத்துங்க, இரத்த கோட்டுக்குள்ள இவர்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, தகப்பனே, என் வாழ்க்கையில ஏயா இந்த போராட்டம், என் வாழ்க்கையில ஏனையா இந்த பாடுகள், என்றைக்குத்தான் என் சூழ்நிலைகள் மாறும் என்று கதிகலங்கி கண்ணீரோடு வேதனையோடு என்னோடு சேர்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க, இவருடைய இரத்த கோட்டுக்குள்ள முடி மறைங்க, இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்க. கிருபையின் பிரசனத்தினால் நிரப்பி நடத்துங்க. உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். உடைய இரத்த கோட்டுக்குள்ள முடி மறையும். மகிமை கனம் துதி உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.